வணக்கம். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. இந்த செய்தி நிச்சயம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு மனு கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கல்வி அமைச்சரை நேரில் சந்திச்சும் மனு கொடுத்துருக்காங்க. எங்களோட பணியை எங்களுக்கு தொடர்ந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க, அதே போல் அரசு வேலைவாய்ப்புகளில் எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் கல்வி அமைச்சிட்டிருந்து இந்த வருஷத்துக்கான இல்லம் தேடி கல்வி தொடருமா அப்படிங்கிறதுக்கான எந்த பதிலும் வரல. இனிமேல் அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அமைச்சரவை கூட்டத்தொடர் நடக்குது. இதிலிருந்து இன்னும் நிறைய திட்டங்களுக்கான முன்னறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆல்ரெடி இருந்த திட்டங்கள் தொடருமா அப்படிங்கிறதுக்கான பதிலும் கிடைச்சிரும் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு இல்லம் தேடி கல்வி தொடருமா, இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு சம்பளம் உயருமா, அதாவது 1000 ரூபான்னு இருக்கிறத இன்னும் எவ்வளோ அதிகமாக சேர்த்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கல்வி அமைச்சரோட பதிலுக்காக மற்றும் முதல்வரோட பதிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அமைச்சரவை கூட்டத்தொடர் முடிவில் கல்வித்துறைக்கான நிதி எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் புதுசாக செயல்படுத்த போகிறாங்க அப்படிக்கான அப்டேட் கிடைச்சோன்னே நான் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம சேனல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கல்வி அமைச்சரை பார்த்து பேசினதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, உங்கள் கோரிக்கையை பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளிகளில் ஒர்க் பண்ணக்கூடிய ஏஐ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் பணியை தொடரலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஒவ்வொரு வருஷமே பார்த்திங்க அப்படின்னா ஜாப் எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஜூன் மாதத்துலேருந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதே போல் இந்த வருஷமும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களும் கல்வி அமைச்சரை பார்த்து அவங்களோட கோரிக்கையை வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு மேலாக அரசு பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வாளராக வேலை பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு குறைந்த அளவு தான் ஊதியம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஊதியத்தையும் நீங்கள் உயர்த்தி கொடுக்கணும். அதே போல் நாங்கள் தொடர்ச்சியாக பணி செய்கிறதுக்கு தேவையான உதவியை நீங்கள் செய்யணும்னு சொல்லி மனு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் உங்கள் ஒர்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து அனைத்து பள்ளிகளும் செயல்பட துவங்கினதுனால உயர் தொழில்நுட்ப ஆய்வாளர்களும் தங்கள் பணியை தொடருவாங்க. அதனால் ஜூன் 4ஆம் தேதியிலேருந்தே அவங்களை அட்டண்டன்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய உயர் தொழில்நுட்ப ஆய்வக நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா இவங்க தான் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலராக இருந்தனால தான் இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே போல் பிஎட் முடிச்சிருப்பாங்க இல்லையா கணினி அறிவியலில், அவங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இல்லம் தேடி கல்வி தன்னார்வலராக இருந்து இந்த வாய்ப்பு கிடைத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் ஏஐயாக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 6300 பேர் இந்த ஒர்க் பார்த்துட்ருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ 3ஆவது ஆண்டு உங்களுக்கு தொடர்ச்சியாக செயல்பட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்கள் பணியை சிறப்பாக செய்யுங்க. அதே போல் ஊதிய உயர்வோ இல்லை வேறு எந்த அறிவிப்பு வந்தாலும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்ட்ரான் மூலமாக தான் இந்த வேலைவாய்ப்பு அவங்க கொடுத்துருந்தாலும் இந்த சம்பள உயர்வெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அரசோட அறிவிப்பும் இதுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த ஒர்க் பண்ணக்கூடிய உயர் தொழில்நுட்ப நிர்வாகிகள் அனைவருமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 2 எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறமா ஆஃப்லைனில் இன்டர்வியூலாம் நடத்தினதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வேலைக்கு வந்திருக்காங்க. சம்பளம் சில சமயம் லேட் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குறையும் சரி செய்யப்படும் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அடுத்தடுத்து என்ன தகவல் கிடைக்கிது அப்படிங்கிறத. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் பணியை சிறப்பாக செய்யுங்க. நல்லதே நடக்கும். Thank you.